வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. ஃப்ரெண்ட்ஸ், 16/6/2026 செவ்வாய்க்கிழமை நேத்திக்கு கொல்லூர் மூகாம்பிகையுடைய அருமைகளையும் பெருமைகளையும் சிறப்புகளையும் நாம இந்த ஜெயகௌரி ஜோதிடாலயத்து சேனல்ல பதிவிட்டோம். தொடர்ந்து அவர்களுடைய இன்னும் பல சிறப்புகளையும், லிங்க சுரூபமா இருக்கக்கூடிய அந்த லிங்கத்துல நடுவுல பொன்னால் ஆன ஒரு கோடு வருது. அந்த லிங்க சுரூபத்தையும் முப்பெரும் தேவியர்களையும் மும்மூர்த்திகளையும் ஆதிசங்கரர் எப்படி வழிபட்டார் என்பதை பற்றியும் இன்றைக்கு இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு முன்னால ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை நீங்க முதன் முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கொல்லூர் மூகாம்பிகையுடைய சிறப்புகளையும் அதனுடைய அருமையையும் இன்னும் அனுபவிக்கலாம். அடர்ந்த வனமா இருக்கக்கூடிய அந்த குடசாத்திரி மலையில சௌபர்ணிக ஆத்துக்கு பக்கத்திலேயே நம்ம கோல மகரிஷி தவம் இருந்துட்டு இருக்கார். ஆண்டாண்டு காலமா தவம் இருந்துட்டு இருக்கார். எப்படின்னா சிவபெருமான நேர்ல பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப இவருடைய தவத்தை மெச்சி ஒரு கட்டத்துல சிவபெருமானே நேர்ல காட்சி கொடுக்கிறார். என்ன வர வேணும் உனக்கு குழந்தை அப்படின்னு கோல மகரிஷியை கேட்கும்போது மகரிஷி சொல்றார், உங்களை நேரில பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இத்தனை காலம் தவம் இருந்ததே. நான் பார்த்த இந்த காட்சியை, கோலத்தை இங்கு இருக்கவர்களும் இங்க வருபவர்களும் அனுபவிக்க வேணும். அதற்கான வரத்தை நீங்க கொடுக்கணும் சுவாமி அப்படின்னு கோல மகரிஷி சொன்ன உடனே, சரி உன்னுடைய ஆசைப்படியே நடக்கும் எல்லாமே, நீ கேட்ட வரம் அப்படியே கிடைச்சது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டார் நம்ம சிவபெருமான். சொல்லிட்டு அந்த இடத்துல லிங்க ஸ்வரூபமா ஆயிட்டார், சுயம்புலிங்கமா ஆயிட்டார். அந்த இடத்துல ஆகும்போது அந்த லிங்கத்துக்கு நடுவுல தங்க நிறத்துல ஒரு கோடு போகுது. உடனே கோல மகரிஷி சொல்ற, நீங்க இந்த இடத்துல இருந்து அருள்பாலிக்கிறீங்க, சரி இந்த தங்க நிற கோடு இருக்கு இல்லையா, இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறார். உடனே அவர் சொல்றார், என்னுடைய உருவமே மும்மூர்த்திகளும் சரி, 3 முப்பெரும் தேவியரும் சரி, அம்பிகைகள் 3 அம்பிகைகள் சேர்ந்த முப்பெரும் தேவியரும் சரி, எல்லோருமே இந்த இடத்துல உனக்காக உன்னுடைய தவத்தை மெச்சி நாங்க இருக்கோம் கோல மகரிஷி. அதனால இடது பக்கம் முழுக்க முப்பெரும் தேவியரும், வலது பக்கம் முழுக்க நாங்க மும்மூர்த்திகளும் இருந்து அருள்பாலிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரே இடத்துல அப்படின்னு சொல்றார். அதாவது லிங்க ஸ்வரூபத்துல தங்கத்தாலான ஒரு கோடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா நடுவுல, அந்த லிங்க ஸ்வரூபத்துல இருக்கக்கூடிய கோட்டுக்கு வலது பக்கம் மூர்த்திகளும் இடது பக்கம் முப்பேரும் தேவியரும் இருந்து நமக்கு அருள்பாலிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சிவபெருமான் நம்ம கோல மகரிஷிக்கு எடுத்து சொல்றாரு. அதே டயத்துல எடுத்து சொல்லிட்டு அவர் மறைஞ்சிடுறாரு. அதே டயத்துலதான் அந்த குடசாத்திரி மலையில நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, ஹம்சாசுரன் அங்க தவம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இப்ப இந்த கோல மகரிஷின் வேண்டுதல்னால அவருக்கும் சிவபெருமானின் தரிசனம் கிடைச்சிருச்சு. சிவபெருமானின் தரிசனம் கிடைச்சாலும் அவனால பேச முடியாது. சரஸ்வதி தேவி தான் அவனுடைய பேச்சு திறமைய வாங்கிட்டாலே, அதனால அவனால பேச முடியல. அப்ப திரும்பவும் அவன் சரஸ்வதி தேவி கிட்ட கெஞ்சறான், சுவாமி வந்திருக்காரு என்னால பேச முடியலையேன்னு. அப்ப சரஸ்வதி தேவி தேவையானது மட்டும் பேசணும்னு சொல்லி ஒரு கட்டுப்பாட்டோட பேச்சு திறமைய கொடுக்குறாங்க. உடனே பேச்சு வந்துருது. சிவபெருமான் கிட்ட வேண்டாம், என்ன தெரியுமா வேண்டாம், முன்னாடி மாதிரி இல்லாம நல்ல புத்தி நல்ல அறிவு என்னப்பன் சிவபெருமான பார்த்த உடனேயே மூகாசுரனுக்கு வந்துருது. இந்த இடத்துல முப்பெரும் தேவியரும் இருக்காங்க, இங்க எல்லோருமே இருக்கும்போது நானு என்னுடைய பெயர் இந்த இடத்துல இருந்து மறையவே கூடாது. ஏன்னா ஆதிபராசக்தி என்ன கண்டிப்பா இந்த இடத்துல வதம் செய்ய போறாங்க. அப்ப என்னுடைய பெயர் இங்க மறையாம இருக்கணும் சுவாமி அப்படின்னு சொல்றான்.
நீ தொடர்ந்து தவம் செய் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. அதோடயே அவன் திரும்பவும் தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கான் மூகாசுரன். அப்ப ஆதிபராசக்தியுடைய அம்சமா முப்பெரும் தேவியரும் ஒன்றா வந்து இந்த ஹம்சாசுரனை, அந்த மூகாசுரனை அழிக்கிறாங்க. அப்படி வரும்போது ஒரே தேவியா அவங்க வந்த போது அவங்க கிட்ட இவன் தன்னுடைய பேச்சு வன்மைய காமிச்சு, அதாவது பேசி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்றாடுறான் மூகாசுரன். என்னன்னா, இந்த இடத்துல என்னுடைய பெயர் இப்ப நான் இறந்த உடனேயே அது மறைஞ்சு போயிடும். அதனால நீங்க இருக்கிற வரைக்கும் என்னுடைய பெயரும் இங்க விளங்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு வரம் கொடுங்க. நான் எப்பவுமே இதே இடத்துல இருந்து வணங்கணும். என்னுடைய பெயர் விளங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். எவ்வளவு பெரிய பேராசை பாருங்க இப்பவும். ஆனா அவன் திருந்தி மன்னிப்பு கேட்டதுனால, தவம் செய்ததுனால, சிவபெருமானை வணங்கினதுனால அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சிருச்சு. ஆனா அவன் செய்த பாவத்துக்குரிய தண்டனைய அவன் அனுபவிச்சுதானே ஆகணும். அதனால அந்த இடத்துல வந்து நம்ம முப்பெரும் தேவியரும் ஒன்றா ஒரே ஸ்வரூபமா அதிபராசக்தியா வந்து அவனை அழிக்க வரும்போது அவன் இந்த சொல்றான். அதாவது என்னுடைய பெயர் எப்போதுமே நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு சொல்றான். உடனேயே நம்ம அம்மா அன்பே தெய்வம் இல்லையா, சிவபெருமான் ஒரு பக்கம் அன்பு 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 என்று சொல்லும்போது அம்மை பெற்ற தாய் அவங்க எப்படி இருப்பாங்க, தாய்க்கான அந்த தாய்மை உணர்வு இருக்காதா, அன்பு இருக்காதா? உடனே அவன் மேல் பரிதாபப்பட்டு என்னுடைய பெயரையே இந்த இடத்துல கொல்லூர் மூகாம்பிகை அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். எதனால அப்படின்னா, உன்னை மூகாசுரனை வதம் செய்ததனால கிடைத்த பெயர் மூகாம்பிகை. மூகாம்பிகை என்ற பெயர் நிலைக்கும் வரை உன்னுடைய பெயரும் இங்கு நிலைத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு வரம் கொடுத்துடுறா அம்பிகை. பாருங்களேன், அவன் எவ்வளவு ஒரு கொடுமையானவன், சரியான அரக்கன், எல்லோரையும் வதம் செய்தவன். அவன் தவம் செய்ததுனால அந்த நல்ல ஒரு செயல்னால புத்தி அறிவு எல்லாம் மாறி அவன் மன்னிப்பு கேட்டதுனால அவனுக்கு எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இன்னைக்கும் நம்ம மூகாம்பிகா அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல அந்த மூகாசுரனுடைய நினைவு நமக்கு வந்துரும் பாருங்க. இது வரைக்கும் தெரியல, 3 அம்பிகைகள் சேர்ந்ததுனால மூகாம்பிகா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த புராண கதையை பார்த்த உடனே கேட்ட உடனேதான் ஓஹோ, மூகாசுரனுக்காக தன்னுடைய பெயரையே மூகாம்பிகான்னு வச்சுட்டு இருக்காளா அப்படிங்கறதும் நமக்கு வந்து தெரிய வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல மூகாம்பிகை அந்த லிங்க ஸ்வரூபமா தான் காட்சி அளிச்சுட்டு இருந்திருக்கா. எவ்வளவு நாள்னு அது தெரியல, புராண காலத்திலிருந்து லிங்க ஸ்வரூபமா தான் மூகாம்பிகா இருந்துட்டு இருந்திருக்கா. ஒரு 1200 வருடங்களுக்கு முன்பு ஆதிசங்கரர் எல்லா இடத்திலையும் பாத யாத்திரையாக அவரு பயணம் பண்ணிட்டே இருந்திருக்கார். நீண்ட பயணம் பண்ணிட்டே இருந்திருக்கார். அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் இந்தியா முழுக்க பாரத கண்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி பாரதம் முழுக்க அவர் போற இடத்துல எல்லாம் அம்பாள் ஆக்ரோஷமா உக்ரமா இருந்து பக்தர்களுக்கு ரொம்ப ஏதாவது சிரமம் கொடுத்துட்டு இருந்தானா அந்த இடத்துல எல்லாமே ஸ்ரீ சக்கரத்தை பாவித்து அந்த இடத்துல பூஜித்து ஸ்ரீ சக்கரத்தை அந்த இடத்துல அமர்த்தி அதற்கு பூஜைகள் செய்து அந்த ஸ்ரீ சக்கரத்தை அமர்த்தினாலே அந்த இடத்துல அம்பாள் வந்து சாந்த சுரூபமா ஆயிடுவாங்க. அதனால எங்கேயா இருந்தாலும் சரி ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணிடுவாங்க. அப்படிதான் பிரதிஷ்டை பண்ணி ஒவ்வொரு இடத்துலயும் சரி இந்தியா முழுக்க பிரதிஷ்டை பண்ணிட்டே வந்துட்டே இருக்கார். அவர் கைலாயம் வரைக்கும் சென்றிருக்கார் பாருங்க. ஆதிசங்கரர் வந்துட்டே இருக்கார். அப்படி வந்துட்டே இருக்கும்போது இந்த இடத்துல நடைபயணமா தானே வந்துட்டு இருக்கார். அப்ப இந்த இடத்துல வரும்போது அவருக்கு சரஸ்வதி தேவி இந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்படுது பாருங்க. ஏன்னா அவருக்கு நோக்கமே என்ன அப்படின்னா, தான் பிறந்த கேரள நாட்டுக்கு சரஸ்வதி தேவியை கொண்டு போய் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசையாவே இருந்துட்டு இருந்திருக்கு. அதனால அவரு சரஸ்வதி தேவியை தியானம் பண்ணிட்டே எப்பவும் அவர்களுடைய ஞாபகமாவே இருக்கும்போது இந்த இடத்துக்கு சௌகன்யநாத்து கரைக்கு வந்த போது இந்த இடத்துல அவருக்கு அந்த உணர்வு ஏற்படுது. சரஸ்வதி தேவி இங்க இருக்காங்க அப்படிங்கிற உணர்வு ஏற்படுது. உடனே சரஸ்வதி தேவியை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு
குடசாத்திரி மலை மேல கடல் மட்டத்திலிருந்து 4000 மீட்டர் அடி உயரம், 4400 மீட்டர் அடி உயரம்னு சொல்றாங்க. அந்த இடத்துல போய் அமர்ந்து அவர் தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் ஆதிசங்கரர். சரஸ்வதி தேவி நீங்க வந்தா மட்டும்தான் என்னால போக முடியும் அப்படின்னு சொல்லி தவம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு நாள் சரஸ்வதி தேவி வந்திருக்கா. வாங்க என்னோடய, நான் பிறந்த கேரள நாட்டுக்கு போகணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது சொல்றா, வரேன், நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்றா சரஸ்வதி தேவி. ஆனா ஆதிசங்கரர் சொல்றார், இல்ல இல்ல நீங்களும் என்னோடயே சேர்ந்து வாங்கோ அப்படின்னு சொல்லும் போது, இல்ல உன் பின்னாடியே நான் வரேன்னு சொல்றேன் இல்ல அப்படின்னு சரஸ்வதி சொன்னாலா. உடனே நான் எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது நீங்க வரையன்னு சொல்றத அப்படின்றதுக்கு, என்னுடைய கால் கொலுசு சத்தம் கேட்கும், அந்த சலங்க சத்தம் கேட்கும் உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அந்த மலை மேல இருந்து, குடசாத்திரி மலை மேல இருந்து அவரும் நடந்து முன்னாடி போயிட்டே இருக்கார். பின்னாடி சரஸ்வதி தேவியும் வந்துட்டே இருக்கா பாருங்க. வந்துட்டு கரெக்டா இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த லிங்க சுரூபம் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்த உடனே தன்னுடைய திருவிளையாடலை பண்ண ஆரம்பிச்சுட்டா. என்னன்னா முன்னாடி போயின்னு இருக்கார் சௌபர்ணிக ஆத்தங்கரையில. ஆனா இவ பின்னாடி வரதுக்குரிய அந்த சலங்க சத்தம், கொலுசு சத்தம் கேட்கவே இல்லை பாருங்க, கேட்கவே இல்லை. உடனே ஆதிசங்கரர், என்னது இது, அம்மா வராளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்துட்டார். திரும்பி பார்த்துட்டா அவர் அந்த இடத்துலயே நிலைச்சு போயிடுவா அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டா அம்மா. உன் பின்னாடியே நான் வரேன், ஆனா நீ எந்த இடத்துல திரும்பி பார்த்தியோ அதே இடத்துல நான் நிலைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டா. கரெக்டா இந்த இடத்துல வரும்போது அம்மா விளையாட ஆரம்பிச்ச உடனே இங்கே ஆதிசங்கரோடும் திரும்பி பார்த்தாரு, அந்த இடத்துலயே நிலைச்சிட்டா சரஸ்வதி தேவி. உடனே ஆதிசங்கருக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. அம்மா நீங்க என்னோடயே கேரளாவுக்கு வரணும், அங்க சரஸ்வதி தேவியா எல்லோருக்கும் அருள்பாலிக்கணும்னு நான் வேண்டின்றனே அப்படின்னு கேட்கும் போது, வருத்தப்படாதீங்க சங்கரா, வருத்தமே பட வேண்டாம். நானு சோட்டானிக்கரையில் பகவதி அம்மன் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவில்ல காலை பூஜையில நான் சரஸ்வதி தேவி அங்க பகவதி அம்மா கிட்ட சரஸ்வதி தேவியா இருந்து அருள்பாலிப்பேன். அதனால பகவதி அம்மன், சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில்ல காலையில நிர்மால்ய பூஜையில இருந்து காலை பூஜை முடிய வரைக்கும் நான் சரஸ்வதி தேவியா இருந்து அருள்பாலிப்பேன் அப்படின்னு சரஸ்வதி தேவி சொல்லியிருக்காங்க. எப்படி பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு பக்தருடைய வேண்டுதலையும் அவங்க எப்படி நிறைவேற்றி வைக்கிறாங்கன்னு எப்படி தெரிஞ்சிருந்தோம் பாத்தீங்களா. இது போலதான் ஃப்ரெண்ட்ஸ், அதே இடத்துல சௌந்தரிய லகரிய ஒரு கைலாயத்துக்கு போன போது அங்க 40 பாடல்கள் இருந்திருக்கு. அதுல இருந்து இந்த இடத்துல உட்கார்ந்து சௌந்தரிய லகரி எழுத ஆரம்பிக்கிறார். எழுத ஆரம்பிச்சா அந்த 40 வரைக்கும் வந்த பிறகு அடுத்த 60 தானாக வந்து விழுகிறது சரஸ்வதி தேவியின் அருளால். முப்பெரும் தேவியரும் இருக்காங்க இல்லையா அங்க, அவர்களுடைய அருளால, சரஸ்வதி தேவியின் அருளால 60 பாடல்கள் எழுதி 100 பாடல்கள், சௌந்தரிய லகரியின் 100 பாடல்களையும் அந்த கொல்லூர் இடத்திலேயே எழுதி முடிக்கிறார். அந்த இடத்துல இன்றும் இருக்கக்கூடிய சரஸ்வதி மண்டபம் அப்படிங்கிற இடத்துலதான் ஆதிசங்கரர் 1200 வருடங்களுக்கு முன்னாடியே சௌந்தரிய லகரிய அரங்கேற்றி இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நாம் சென்ற போது கேட்டது, சில புக்குகள் படித்தது எல்லாமே தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலதான் அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. இன்று ஐயா இளையராஜா முதல் எல்லோருமே அந்த சரஸ்வதி மண்டபத்துலதான் தன்னுடைய நிகழ்ச்சிகளை வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா கேட்கறதாவும் சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நிகழ்ச்சிகள் அங்கதான் நடக்கும். நடனம், நாட்டியம், இசை, இப்படி எல்லா நிகழ்ச்சிகளுமே எல்லோருமே ஆசைப்படுவது அந்த மூகாம்பிகா, கொல்லூர் மூகாம்பிகா கோவில் உள்ள சரஸ்வதி மண்டபத்தில் தான் அப்படின்னு. இப்படிப்பட்ட மூகாம்பிகை அம்மனை இன்னைக்கு 2வது நாளா நம்ம அனுபவிச்சிருக்கோம், தரிசிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? அடுத்த பதிவுல மீண்டும் சந்திப்போம். பாய்.